நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ஒருத்தவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பெயினை அக்செப்ட் பண்ணி யார் ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா சீக்கிரமா வேலை கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கம்ஃபர்டபுளா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்போ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சுக்கிட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா, எப்போ உங்களுக்கு அந்த பெயின் ரியலைஸ் ஆகுதோ அப்பதான் நீங்க எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யாரு எப்படா நோட்டிபிகேஷன் வரும், எத்தனை வேகன்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படா நோட்டிபிகேஷன் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேகன்சிஸ் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்க வந்தாலும் சரி, நான் போய் கண்டிப்பா எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எனக்கு ஒரு மாடல் தெரியும், சோ அடுத்தடுத்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா நான் ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எக்ஸாம் சென்டரை பத்தி யோசிக்கவே கூடாது. எவ்வளவு வேகன்சி